இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்புல பொருளியல் பாடத்துல அத்தியாயம் 7 பன்னாட்டு பொருளியல் அப்படிங்கிற தலைப்புல தொன்மை வாணிக கோட்பாடு அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தொன்மை வாணிக கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆடம் ஸ்மித், டேவிட் ரிக்கார்டோ இவர்களுடைய முதன்மையான முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த தொன்மை வாணிப கோட்பாடு அப்படிங்கிறது. இந்த தொன்மை வாணிப கோட்பாடுகளில் குறிப்பாக நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஆடம் ஸ்மித்தினுடைய அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற தியரி பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது உற்பத்தி செலவில் முழுமையான நன்மை அப்படிங்கிற கோட்பாடை பற்றி தான் பார்க்க போறோம். ஆடம் ஸ்மித் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய முதன்மையான படைப்பு என்ன அப்படின்னா வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற படைப்புல தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கோட்பாட்டினுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா ஒரு நாடு மற்ற நாட்டை விட சிறப்பாகவோ அல்லது அதிகமாகவோ பண்டங்களையோ அல்லது பணிகளையோ உற்பத்தி செய்யக்கூடிய திறமை பெற்றிருக்குமானால் அந்த நாடு உற்பத்தி செலவுல முழுமையான நன்மை பெறுகிறது அப்படின்னு சொல்றார். இந்த கோட்பாட்டை உருவாக்குறதுக்கு அவர் சில அசம்ஷன் வச்சிருக்கிறார், எடுகோள்கள் வச்சிருக்கிறார். அதாவது 2 நாடுகளை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 2 நாடுகள் 2 விதமான பண்டங்களை உற்பத்தி பண்றாங்க. அந்த நாட்டினுடைய உற்பத்தி காரணி அப்படின்னு பார்த்தோம்னா அது உழைப்பு மட்டுமே. இந்த உழைப்பாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா எல்லோரும் ஒரே மாதிரியான திறமை கொண்டவர்கள், உற்பத்தி திறன் கொண்டவர்கள் அப்படிங்கிறதையும் என்ன அசம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா போக்குவரத்து செலவு கிடையாது. கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பண்டத்தினுடைய உற்பத்தி செலவு என்பது அந்த உற்பத்தி காரணிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியத்தை அடிப்படையாக வைத்துதான் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த 5 விதமான எடுகோள்களை அவர் சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில தான் அவர் இந்த கோட்பாட்டை உருவாக்கி இருக்கிறார். இந்த கோட்பாட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா சொல்லலாம். நாம் 2 நாடுகளை உதாரணமாக எடுத்துக்கிறோம். ஒன்று இந்தியா, மற்றொன்று சைனா. இந்த 2 நாடுகளுக்கும் 10 உழைப்பாளர்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இந்தியா இந்த 10 உழைப்பாளர்களை பயன்படுத்தி கோதுமை அல்லது நூல் உற்பத்தி பண்ணலாம். அதே போல சைனா 10 உழைப்பாளர்களை பயன்படுத்தி கோதுமை அல்லது நூல் உற்பத்தி செய்யலாம். இப்போ இந்தியாவை எடுத்துக்குவோம். இந்தியா 10 உழைப்பாளர்களை பயன்படுத்தி 20 மூட்டை கோதுமையை உற்பத்தி செய்கிறது. அதே நேரத்தில் சைனா 10 உழைப்பாளர்களை பயன்படுத்தி 8 மூட்டை கோதுமை மட்டுமே உற்பத்தி செய்கிறது. இந்த கோதுமை உற்பத்தியில் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்தியாவுக்கு தான். அதே நேரத்தில் நூல் உற்பத்தியை கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்தியா 10 உழைப்பாளர்களை பயன்படுத்தி 6 மீட்டர் துணி தான் என்ன பண்றாங்க, உற்பத்தி பண்றாங்க. அதே நேரத்தில் சைனா 10 உழைப்பாளர்களை பயன்படுத்தி 14 மீட்டர் துணியை உற்பத்தி பண்றாங்க. அப்ப துணி உற்பத்தி பண்றதுல அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது சைனாவுக்கு தான் இருக்கு. அப்ப இந்த 2 நாடுகளும் வியாபாரத்தில் ஈடுபடும் போது இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா துணி உற்பத்தி பண்றதை கைவிட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக கோதுமை மூட்டையை அதிகமாக உற்பத்தி பண்ணி சைனாவுக்கு ஏற்றுமதி செஞ்சு சைனாவிலேருந்து என்ன பண்ணுவாங்க, துணியை இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோதுமை உற்பத்தியை நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக துணி அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. அதை இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணி தனக்கு தேவையான கோதுமை மூட்டையை வாங்கிக்கிறாங்க. இப்படி 2 நாடுகளும் தங்களுக்கு எது சிறப்பாக உற்பத்தி செய்ய முடியுமோ அதை உற்பத்தி செய்து பரிமாறிக்கொள்வதினால் இந்த 2 நாடுகளுமே தங்களுடைய உற்பத்தி செலவுல முழுமையான நன்மையை பெற முடிகிறது அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா சவுதி அரேபியா எடுத்துக்கலாம். சவுதி அரேபியா என்ன பண்றாங்க அப்படின்னா உலகம் முழுவதுக்கும் பெட்ரோல் டீசல் சப்ளை பண்றது அவங்க தான் அதிகமாக உற்பத்தி பண்றாங்க. மற்றவங்களை விட ரொம்ப திறமையாக குறைந்த செலவில் உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி காபி உற்பத்தி பண்றதுல பார்த்தோம்னா பிரேசில், இதுக்கு அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. அதிகமான உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது பிரேசில்.
ஸோ இந்த ரெண்டு நாடுகள் என்ன பண்ணுறாங்க, இப்போ வியாபாரத்தில் ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ பிரேசில் என்ன பண்ணாது, காஃபி மட்டும்தான் உற்பத்தி பண்ணும், பெட்ரோல் என்ன பண்ண மாட்டாங்க, உற்பத்தி பண்ண மாட்டாங்க, பெட்ரோல் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா அவங்க காஃபி உற்பத்தி பண்ண மாட்டாங்க, காஃபி என்ன பண்ணுவாங்க, இறக்குமதி பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நாடுகள் தங்களுக்கு எந்த பண்டங்கள் சிறப்பாக உற்பத்தி செய்ய முடியுமோ அந்த பண்டங்களை மட்டுமே சிறப்பாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து தங்களுடைய உற்பத்தி செலவில் ஏற்படக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாட்டில் ஆடம் ஸ்மித் தெளிவாக விளக்குகிறார்.